என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. வணக்கங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுத்த அந்த ஜெபத்துல ஒரு வரி, பரலோகத்துல உங்க சித்தம் நிறைவேறுவது போல பூலோகத்திலையும் நிறைவேறுவதாக. இன்னைக்கு ஆண்டவரே உங்க சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்றது ஈஸி. அதே நேரத்துல அவருடைய சித்தம் நிறைவேறணும்னா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சொந்தமான ஆசைகள், விருப்பங்கள், ஏக்கங்கள், டிசையர்ஸ் எல்லாத்தையும் விட்டு கொடுப்பதற்கு நம்ம ரெடியா இருக்கணும். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க் தான், பட் yet it is possible. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய ஆசைகளை ஆண்டவருடைய சித்தத்திற்காக விட்டு கொடுப்பீங்கன்னா நீங்க தான் ஒரு பிளெஸ்ஸடான ஒரு சோல், நீங்க தான் பர்பஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை வாழறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கை எதுன்னு பார்த்தீங்கன்னா, பர்பஸ்ஃபுல்லாக நம்ம நோக்கம் நிறைவேற, ஆண்டவர் சித்தம் நிறைவேற நம்ம வாழறது தாங்க பர்பஸ்ஃபுல் லைஃப். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியமான முடிவை எடுப்பீங்களா? என் சித்தம் வேணாம் ஆண்டவரே, உங்க சித்தம் நிறைவேறினா போதும். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.